ஸ்மோக்கிங் காஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். பொன்னையன் அவர்களுக்கு இத்திரைப்படத்தை சமர்ப்பிக்கிறோம். இந்தாங்க. சரி. சார் இந்த ஓகே 2 நிமிஷம் சார், ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ ஜெனி மக்களே, எப்படா இருக்க செல்லும்? ஏன்பா போன் எடுக்க மாட்டேங்கிற? அப்பா வண்டி ஓட்டிட்டு இருந்தல்லம்மா செல்லும், அதாண்டா எடுக்கல செல்லும். ஹலோ, வண்டி ஓட்டும்போது நீங்க பேசினாதான் தப்பு, நாங்க பேசுறத கேட்டா தப்பு இல்ல. என்னம்மா உங்க பொண்ணு சொல்ல கரெக்டு தானே? இது அப்பா கிட்ட நீங்களே சொல்லுங்க. சார் ஒரு நிமிஷம் சார். அப்பா வேலையா இருக்கமா, அப்புறமா பேசுறேன். ஹலோ ஹலோ ஹலோ. அப்பா பிஸி ஆயிட்டாரா? உங்க இடம் வந்துருச்சு சார்.
சார் போதும் சார், போதும் போதும். பார்த்து சார். ஆமாம் வாங்க. பார்த்து சார். பார்த்து சார். வாங்க சார். மேலே வந்தாச்சு, பார்த்து போங்க. பணத்தை வாங்கினோமா இறக்கி விட்டு போயிடுற டிரைவர் நிறைய பேர். ஆனால் நீங்கள் எங்கள் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு உள்ள வரைக்கும் விட்டு போகிறீங்க. ரொம்ப நன்றி சார். என்னப்பா சிகரெட் பிடிக்கிறியா? புகைப்பிடிப்பது புற்றுநோய் உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். அதுவும் மகளை பெற்ற அப்பாக்கள் சிகரெட் பிடிக்கவே கூடாது. அந்த பயம் இருக்கட்டும். செல்லக்குட்டி, என்னமோ கேட்டிங்களே, என்னது அது? ஓ, என்னைக்கும் போல இன்னைக்கும் வந்தாச்சா? ஆமா, நோட் புக் தானே, வாங்கிட்டு வந்துடுற செல்லம். முதல்ல உங்களுக்கு மெமரி லாஸ் மாத்திரை வாங்கி தரணும். அதாவது வல்லாரை மாத்திரை. அப்படியா? சரி சரி சரி. அப்பா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிராயிங் நோட் புக், டிராயிங் நோட் புக். சரிடா செல்லம். இன்னைக்கு தெரியும் நீங்க அப்பாவா இல்ல டப்பாவான்னு. அப்பா நான் திட்டன் கோச்சிக்காதீங்கப்பா. இன்னைக்காச்சும் சீக்கிரம் வாங்கப்பா. உம்மா. எலெக்ஷன் வேற வரப்போகுது. ஆமாம்பா. மச்சான், எதையுமே கெச்சு போட்டு அடிச்சு ஆமா, இது பெரிய படை வீரன். எது செஞ்சாலும் மனசுல தில் இருக்கணும். இவர் பேரு தேசிக ராஜா பாரு, இரும்பு குதிரை. தலைப்புச் செய்திகள். செய்திகள் வாசிப்பது சிவராமன். குடிபோதையில் ஏற்பட்ட தகராறில் இருவர் பலி. தொட்டிப்பாலம் அருகே பெண் கழுத்தை அறுத்த நிலையில் பிணமாக கிடந்தார். போலீஸ் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை விரைந்து தேடி அடிச்ச போதே இறங்கிருச்சு. மா, நீ தூங்குமா, அப்பா வந்துருவான். போங்க பாட்டிமா. நான் தூங்கினதுக்கு அப்புறம் அப்பா வந்தா நான் எப்படி பார்க்க முடியும்? தம்பி, நீ போய் 2 கிலோ கறி வாங்கிட்டு வா. சரிங்க சார். அண்ணா 2 கிலோ கறி கொண்ண. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தக்கலை பகுதியில் இதுவரை பல பெண்களை தொடர் கொலைகள் செய்து வந்த கொடூர கொலைகாரனை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். இந்த பகுதியில் ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவுவதால் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி காவல்துறையினரால் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அவன் 5000 பேர்த்த சர்வசாதாரணமா கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறானுங்க. இந்த கோழி ரத்தத்தை பார்த்துட்டு சின்ன பிள்ளை மாதிரி பயப்படுறேன். என்னடா இப்படி பண்ற? 12 மணிக்கு மேல வந்தா அவ தூங்காமையா இருப்பா? அவ தூங்கினதுக்கு அப்புறம் தான் வர. தூங்கி எழுந்திருக்க முன்ன போயிடுற. குழந்தை பாவண்டா, ரொம்ப ஏங்கி போயிடுறா. ராப்பகலா சம்பாரிச்சாலும் அப்பா பணத்தை பார்க்கறத விட உன் முகத்தை பார்க்கறதாண்டா அவளுக்கு சந்தோஷம். சரி சரி, சீக்கிரம் சாப்பிட்டு படு. அம்முமா, அம்முமா, அம்முக்குட்டி செல்லம், அப்பா மோதி லட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். நெய் மைசூர் பாக் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ சொன்னியே மறக்காம நோட் புக் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
நோட் புக்கா? நோட் புக்கு இந்த மாதிரி. ஐயோ அப்பா, இது நார்மல் நோட் புக்ப்பா. நான் கேட்டது டிராயிங் நோட் புக்கு. இது இல்லையாடா? இதுக்கு தான் நான் எல்லா அம்மா கிட்டே கேட்டே வாங்கிக்கிறது. போங்கப்பா, நான் எல்லா அம்மா கிட்டே கேட்டு வாங்கிக்கிறேன். குட்டி குட்டி चलो माँ. உள்ள உள்ள அடிக்கிறான்டா ராஜேஷ். வெளிய உள்ள உள்ள 500. வெளிய உள்ள வெளியே 2000. உள்ள வெளிய உள்ள. ஏய் சிலுவன், நான் சொல்றேன் ஜெயிக்க போறது இவன் தான். ஏய், நாங்க என்ன வேடிக்கை பார்க்க வந்தா? இந்த கிளி ஜெயிக்குதா இல்ல நரி ஜெயிக்குதா பாப்போம்டா. இந்தாடா 2000. போடே 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 வெளிய போடே 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 வெளியே. என்னடா சத்தம்? விஜய் எல்லாம் ரொம்ப போகுது. அப்ப போயிருவோம். போயிடுவோம். அது உழைக்கிற ஜாதி மட்டும் இங்கே வசந்த ஜாதியடா. கூலி நம்மளுக்கு முதலாளி சாமியடா. என்ன மட்டும் காப்பா. ஏயா ஆனா என்ன சாரு, என்ன தளபதி, ஆனா என்னப்பா 2 பேரும் ஆனா முடுங்கயா. உழைக்கிற ஜாதி மட்டும் இங்கே வசந்த ஜாதியடா. கூலி நம்மளுக்கு முதலாளி சாமியடா. புத்தமான வாழ வேணா ஊரு கட்டிடுச்சு, இங்கே புத்தனுக்கே கோயில் இல்ல நாடு கட்டிடுச்சு. பொம்பளைங்க வாசம் ரொம்ப ரொம்ப மோசம், கல்யாணம் தானா வாழ்க்கை சரவாசம். வேண்டாண்டா மேரேஜ், அது உண்டாக்கும் டேமேஜ். மக்கா வேண்டாண்டா மேரேஜ், அது உண்டாக்கும் டேமேஜ். நீ விட்டு கொடு வானத்தையே தொட்டு கொடு.
ராஜுபாயும் பிரம்மச்சாரி தொல்லை இல்லடா. நாட்டுக்குள்ள பாரு சிஸ்டம் கெட்டு போச்சு, நல்லவன தேடு ரொம்ப கஷ்டமாச்சு. வேண்டாண்டா மேரேஜ், அது உண்டாக்கும் டேமேஜ். அக்கா வேண்டாண்டா மேரேஜ், அது உண்டாக்கும் டேமேஜ். நீ விட்டு கொடு வானத்தை தொட்டு கொடு. யாரங்கே யாரங்கே தள்ளி நில்லு, ராஜாடா வாரேண்டா ஒத்திக்கொள்ளு. நீ வாடுக்கும் பூமிக்கு முட்டு கொடு, அந்த சாமிக்கு வாழத்தை கத்து கொடு. கொள்ளாத உலகம் பொய்யாலே சொல்லலும், பணம் கையில் இருந்தா ஊர் வந்து வளம் வந்து உங்கால தழுவோம். யாரங்கே யாரங்கே தள்ளி நில்லு, ராஜாடா வாரேண்டா ஒத்திக்கொள்ளு. இங்க பாரு, ஆம்பளைகளுக்கு ஊர் சுத்துறதும் சீட்டு விளையாடுறது மட்டும் கிடையாது. காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி பேரனோ பேத்தியோ மடியில பெத்து போட சொல்லு. இப்போ என்ன சொல்ல வர நீ? சொன்ன சோத்துக்கு உப்பு இல்லைன்னு தமிழ்ல தானே சொன்னேன். ஏன் தலையை சுற்றி மூக்க தொடுற? சட்டு புட்டுன்னு உன் பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைன்னு தான் சொல்றேன். ஏய் நல்ல கண்ணி, ஐயோ வந்துட்டானே. என்ன கோல் மூட்ரியா? முள்ளம்பன்றிக்கு மூக்கு கண்ணாடி போட்ட மாதிரி இருந்துட்டு எங்க கல்யாணம் நடக்கும் ஓசி சோறு சாப்பிடலான்னு பாக்குற. ஆமாடா, அவ சொல்றதும் சரிதானே. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருப்ப? என்னம்மா நீ மாமியார் ஆகிறதுக்காக என்ன கல்யாணம் பண்ண சொல்றியா? ஏய் எந்திரிச்சு போயிரு. எனக்கு என்ன வந்துச்சு, இப்படித்தான் அந்த 12 மணி சீரியல்ல அந்த கண்ணாடிக்காரன் கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டே இருந்தான். அவன் நிலைமை என்னாச்சு? கடைசி வரைக்கும் கல்யாணம் முடிக்காம சாமியாரா போயிட்டான். எக்கடாவ கேட்டு போங்க. புல்டோசருக்கு புடவை கட்டி விட்ட மாதிரி இருந்துட்டு இப்படியே ஊரை சுத்திட்டே திரி. பாக்குறவங்க என்ன பேசுவாங்க? என்ன பேசுவாங்க? மருமகன் ஒருத்தி வந்துட்டா மக மேல உள்ள பாசம் போயிடும்னு கல்யாணம் பண்ணாம வச்சிருக்கேன்னு என்னதானடா தப்பா பேசுவாங்க? இந்தா பாருமா, கல்யாணம் பண்ணவெல்லாம் எவன் சந்தோஷமா இருக்கான் சொல்லு? பொண்ணை பார்த்ததுல இருந்து கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்து அதுக்கு காது குத்தி கல்யாண காட்சி பண்ணி அதுக்கும் ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு காது குத்தி கல்யாணம் பண்ணி காடு சேர்ற வரைக்கும் பிரச்சனை தான். அதான் நான் செய்யணுமா? எனக்கு இருக்கு பயல. நானும் உன் அப்பனும் உன்ன மாதிரி நினைச்சிருந்தா நீ பிறந்திருக்கவே மாட்ட. இப்ப என்ன, நான் கல்யாணம் பண்ணணும் அவ்வளவுதானே? வர்றவ கையால கோமட்லயே ஒரு குத்து வாங்கினாதான் நீ எல்லாம் சரிப்பட்டு வருவ. என்னமோ பண்ணி தொலை. ஓட பார்க்க தானே போறேன். அம்மா நான் போய் வண்டியை நிப்பாட்டிட்டு வந்துடுறேன். அண்ணே வாமா மரியத்தங்கம், நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன். என்னம்மா பூசா அந்த பக்கம்? அது நீ பையனை எங்கே பார்த்த மாதிரி இருக்க? யோ ஒரு பெரிய மனுஷன் சொல்லிட்டு இருக்கேன்ல, ஏயா கேட்க மாட்டேங்கிற? யோ வேட்டை சீட்டின்னு வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் ஒண்ணுதாயா? சரிதான், சல்லி பயலோட விளையாட வந்த மாதிரி ஏன் தப்பு தான். ஏய் அடங்க, அப்படியே போட்டேன்னா பேசிட்டு இருக்கும்போதே அடிக்க வர பாத்தியா? அப்புறம் நான் கொஞ்சம் வாங்கலா? இனிமே சீட்டு விளையாண்டா. என் புள்ள ராஜேஷ்னே. ஓன் பிள்ளையா? ஓடி போனவன் பிள்ளைன்னு சொல்லு. வந்துட்டான் மோனை கூட்டி. மாமா இருடா, வந்த விஷயம் என்ன? அது விடுன. இவனுக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணணும். பண்ணு. அது வந்து நம்ம லூசிய. யாரு? என் பொண்ணு லூசியாவா? நீ பொண்ணை கேட்டு மண்ணள்ளி போட்டது போதும். முதல்ல இடத்த காலி பண்ணு. என்னென்ன இப்படி பேசுற? என் பொண்ணு படிச்சவா. கிரீஸ் அடிச்சுக்கிட்டு கிளீனர் வேலை பார்க்கறவனுக்கும் இந்த கிங் சோக்கர்னு விளையாடுறவனுக்கும் என் பொண்ணை கொடுக்கறது இல்ல. யோ உன் பொண்ணு என்ன ஐஏஎஸ்ஸா இல்ல ஐபிஎஸ்ஸா? +2 தானே, அதுக்கு ஏன் தகுதியே போதும். எதன தகுதிங்கிற? படிப்புங்கிறியா? இல்லைன்னு
கட்டினவளை கடைசி வரைக்கும் கண் கலங்காம வச்சு காப்பாத்துறது தான் தகுதி. அந்த தகுதி என் பிள்ளைக்கு நிறையவே இருக்குன்னு. இவன் ஊர் ஊரா சுத்துவான், இவன் பின்னாடி ஏன் பொண்ணு சுத்தணுமா? யோ, ஊரை சுத்தினா தப்பு இல்ல, அவளை விட்டுட்டு போறதுதான் தப்பு. அதான் அவன் கொப்பேன் பண்ணானே ஊதாரி பய. வெட்டின எல்லாம் ஏன்ட்ட பேசாத. இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவன்ட்டெல்லாம் பேச வந்துட்ட பாரு. வெட்டி சீட்டே விளையாட தெரியாத பைய. அதெல்லாம் எனக்கு தெரியும். பத்திரிகை அனுப்புறேன், நீயும் உன் ஆத்தாவும் வந்து கடைசி பந்தியில உட்கார்ந்து மிச்ச மீதி இருந்தா நக்கிக்கிட்டு போங்க. சொல்ல கேளு, வேண்டாம். விடுடா, விடுடா. நீ போடா, ராஜேஷ். வேண்டாடா, இதெல்லாம் தப்பு. ராஜேஷ், நிறுத்து. வா. மா, விடுமா. என்ன சொன்னாலும் உனக்கு முரட்டு புத்தி போக மாட்டேங்குது. மா, அவனை அடிச்சதோட விட்டேன்னு சந்தோஷப்படு. ஆமா ஆமா. அவன் வாயை கிழிச்சிருக்கணும். போடா. உன்ன போய் தப்பா பேசுறான். பாத்து பாத்து. பிடிக்காரன் வந்துட்டான். குறுக்க வரான். ஆத்தாளும் மவனும் அப்படியே ஒரு ரவுண்டு சுத்திட்டு வந்துட்டு இருக்கீங்க. வாட்ஸ்அப்ல அப்பயே மெசேஜ் வந்துருச்சு. ஆமா, பொண்ணு பார்க்க போனீங்களாக்கு. இங்க வயசுக்கு வந்தவன், வராதவன், நின்றவன், நடந்தவன், போனவன், கிளந்தவன், அத்தனை பேத்துக்கு பொண்ணு பார்க்க வச்சது நான். இங்க வர நான் இல்லாம கல்யாணம் நடந்துருமா? இல்ல நடக்கத்தான் விட்டுருவேனா? ஏண்டா நீ சுமாருமா? தெரியுதுல, அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? அடிச்ச போது எல்லாம் இறங்கி போச்சு. அந்த நாரப்பைய வீட்டுக்கு போனா பொண்ணு இல்லைன்னு சொல்ல வேண்டியது தானே? அதுக்கு போய் அந்த கத்து கத்துறான். உன் புள்ள என்ன சாதாரண ஆளா? நேஷனல் பெர்மிட். இங்க வர்றவ கை நிறைய காசை வச்சுக்கிட்டு மகதொகை இல்லாம வாழ போறா. என்ன நான் சொல்றது? இப்படி பேசினா எப்படி இருக்கு அந்த கிறுக்கு பைய? அப்பா, அவனா கைய போக்குற பெரிய பருத்தி வீரன் மாப்பிள. இனிமே அவன் ஆட்டம் முடிஞ்சு போச்சு. இனிமே ஏன் ஆட்டம் தான். முதல்ல நீ ஆடாம ஒழுங்கா நில்லு. அதுக்கு செலவாகுமே. கட்டி கட்டி குடும்பம்ல அது கொடுத்து விடு. அக்கா வச்சிருக்கீல்ல, வச்சிருக்க எடுத்து கொடு. பாக்குறதுதான் பாக்குற. வெள்ளத்தோலா இருக்கிறவளா பாரு.
மை காட் bless யூ மை சைல்ட். நல்லா படிக்கணும், சரியாம்மா? கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பாராகப்பா. ஃபாதர், சொல்லுமா. என் பையனுக்கு பொண்ணே அமைய மாட்டேங்குது. அதனால தான் இந்த காணிக்கை. ஏமா? இந்தாங்க ஃபாதர். அம்மா, நீங்கள் வந்து நிற்கிற இடம் புனித செபஸ்தியார் ஆலயம்மா. அவர் பாதத்தில் உங்கள் பிரேயர் வச்சிட்டீங்கல்ல, கண்டிப்பாக நல்ல பண்ணாவே அமையும்மா. நீதான் ஃபாதர். காட் bless யூ. அப்படியே என் பொண்ணுக்கும் ஒரு நல்ல வரனா அமையணும் ஆசீர்வதிச்சு இந்த காணிக்கையை ஏற்றுக்குங்க ஃபாதர். இந்தாம்மா உன் கையால் கொடுமா. எல்லாம் வல்ல இறைவன் இந்த குழந்தைகளை ஆசீர்வதித்து இந்த திருமணம் சிறப்பாக நடக்க எல்லா உதவிகளையும் ஆசீர்வாதங்களையும் செய்ய வேணும்னு இறைவனை பிரார்த்தித்து நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அப்புறம் நான் ஃபாதர் சொல்லிட்டார்ல, அம்மா தட்டெடுத்து கொடுங்க. இந்தாங்க. என்னப்பா ராஜேஷ், உனக்கு சந்தோஷம் தானே? ஹாப்பியா? பால் சாப்பிடுங்க. முதல்ல உட்காரு. இப்போ பாலுன்ப, அப்புறம் பழன்ப, இதெல்லாம் ஏன்? பெரியவங்க பால் குடிக்க சொல்றாங்க. ஏன் தெரியுமா? அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கலாம் சொல்லாத, நீயே சொல்லு. ஜீரணம் ஆறதுக்கு, குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யறதுக்கும். குனிஞ்சி நிமிந்தா? ஹே, சரி, கோதுமை நேரத்துல சும்மா கும்முன்னு இருக்கியே, உன்னை ஏன் பிடிக்கலன்னு சொன்னாங்க? என்னடா இன்னைக்கு கேட்கலையேன்னு நினைச்சேன். அதான் கேட்டுட்டோம்ல, சொல்லு. சொல்லித்தான் ஆகணுமா? சொல்லித்தான் ஆகணும். அழகிய மண்டபத்திலிருந்து அழகுக்கே சம்மந்தம் இல்லாத ஒருத்தன் வந்தான். சரி. என்னை பார்த்த உடனே நாளைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொன்னான். சொல்லு வேற விட்டான். அப்புறம் விட்டானா? பார்த்துட்டு போன 2 நாளிலேயே நட்டுக்கிட்டான். ஹேய், நீ என்ன அப்படியா இருக்க? தேங்காய் பட்டணத்திலிருந்து ஒரு வழக்கத்திலையும் வந்தான். பார்த்ததுமே திருட்டு கேஸ்ல உள்ள போயிட்டான். உள்ள போயிட்டானா? அடுத்து நான் தானா? ஹே ஜாஸ்மின், என்னாச்சு? உன்னை பார்த்ததும் கடவுள்கிட்ட என்ன வேண்டிக்கிட்டேன் தெரியுமா? உனக்கு முன்னாடி நான் போயிடணும். உயிருக்குள் உயிரா, இது புது வகை உறவா, தித்திக்கும் தீயாக நீ என் வானிலே வளரும் நிலவா. பெண்ணுக்குள் புதிதாக அடமழை தூவதேதமா சுகமா, உன்னை காணத்தான் தினம் தினம் ஒவ்வொரு நாளும் விடிந்திடும். பெண்மை பூவித்த
நிறுத்து 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 நிறுத்து. என்ன போலீஸ் செக் பண்ணிட்டு இருக்காங்க. சரக்கு வேற இருக்கு. இல்ல வேற ரூட்ல போயிடலாம். வேற மறைச்சிக்கிட்டு என்னையாச்சு? என்ன சொல்றீங்க? ஆட்டை அடிச்சு ரோட போட்டு வீட கட்டினா அது எங்க தான் போவோம்? எந்த பக்கமா போறது? இந்த பக்கம் போலீஸ் இருக்கு. தேவையில்லாம ஒத்துக்கிட்டோமோ? ஐயோ யாரோ வராங்க. சீக்கிரம் இருந்து போகணும். சார் 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 இதுல ஏதாவது புத்திசாலித்தனமா நடந்துக்கிறேன்னு போலீஸு கீலீஸுன்னு மோப்ப நாய் வேலையை பார்த்த அந்த மோப்ப நாயால கூட உன் பொண்ணோட பாடி எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது.
வண்டிடு. என்ன சார் காலில் எங்க சார் போகணும்? சீக்கிரம் வண்டிடு சார். காலை தொடங்க சார், நிறைய ரத்தம் வருது சார், கட்டிங்க சார். சார் டாஸ்க் போர்டில் கத்தி இருக்கு சார், எடுத்துக்கோங்க சார். சார் நேரா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டுவா சார். போடானா? வேகமா போ. ஆக்சிடென்ட் ஆன வண்டியை பார்த்தல, கூட்டிட்டு வாங்க. வண்டியில ஏத்து. ஒரு அக்யூஸ்ட் தப்பிச்சிட்டான். அவன் இன்னொரு கொலை பண்றதுக்குள்ள அவனை பிடிச்சே ஆகணும். சார் இப்போ எங்க தான் சார் போகணும்? செங்கோட்டை ரோட்டுக்கு போ. அக்யூஸ்ட் சைக்கோன்னு தான் நினைச்சோம், சரியான புத்திசாலியா போலீஸ் வண்டியே கவுத்துட்டான். சார் டிஎஸ்பி. அமைச்சர்ல இருந்து அதிகாரி வரைக்கும் அவங்க போனை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க சார். இதுல அக்யூஸ்ட் வேற எஸ்கேப். என்னைய பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபாலோ திஸ் சார். எஸ் சார். கேஸ் சிபிசிஐடிக்கு போறதுக்கு முன்ன இத முடிச்சாகணும். ஓகே சார். அவனை யாரையா ஃபாலோ பண்றான்? அக்கீஸ் ஃபாலோ பண்றாரு சார். ஆம்புலன்ஸ் சொல்லிட்டியா? ஃபோன் பண்ணி பேசிட்டேன் சார். சரி சரி ஓகே. என்னையா வீசிங் ட்ரபிளா? இல்லை சார், எனக்கு பணத்தை பார்த்தாலே வாந்தி வரும் சார், அதுக்கு தான் இது. கடைசி எனக்குன்னு வாட்ச் இருக்கு. யூஸ்லெஸ் ஃபெல்லோ. சி பார்த்து வாயா. ஃபார்மாலிட்டிஸ் யார் ஃபாலோ பண்ணுறது? ரொம்ப ஸ்டேஷன் இன்ஃபார்ம் பண்ணியாச்சா? இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் பார்த்துப்பாரு சார். என்ன ஏதோ பேட் ஸ்மெல் வருது? அது வேற ஒன்றும் இல்லை சார், நான் வீட்டுக்கு போகும்போது மீன் கருவாடெல்லாம் வாங்கிட்டு போவேன் சார், அந்த ஸ்மெல் தான் சார் அது. வண்டி நிறையாவா? யார் இந்த பொண்ணு? என் குழந்தை சார். தேவதை வெண்ணிலவுக்குள் கூடி வந்து பூமியில் அவதரித்தாள். இனி நாளும் இங்க ஒளிமயம்தான், சிறு மின்மினி கண்ணசைத்தான். மொத்த பூமியும் நமக்குள்ளே அனுதினம் சுழல்கிறதே. இது போல பாடி கூடியிருந்தால் பல கோடியும் சிறு துளிதான். டாடி மம்மி போல இங்க யாரும் இல்லத்தான், இந்த மின்மினிக்கு டாடி மம்மி கண்ணு போலதான். டாடி மம்மி போல இங்க யாரும் இல்லத்தான், இந்த மின்மினிக்கு டாடி மம்மி கண்ணு போலதான்.
கவிதை அட நமக்கு அது திருக்குறள் தான். ராஜ்யமே நம்ம குடும்பத்திலே ஒளிகட்டி பறக்கிறதே. இவையாவும் அந்த இறைவனிடம் நாம் வாங்கிய பெரும் வரம்தான். டாடி போல மம்மி போல யாரும் இல்லதான், நம்மளுக்கு டாடி மம்மி சாமி போலதான். டாடி போல மம்மி போல யாரும் இல்லதான், நம்மளுக்கு டாடி மம்மி சாமி போலதான். ஜெனி இறங்கு. ஓகே மம்மி. வா. ம். அப்பா வெயிட் பண்ணுங்க. சரிடா செல்லம். வேகமா போங்க மம்மி. போயிட்டு தானே இருக்கேன். பாய்டா செல்லம். பாய் பாய் செல்லம். பாய் பாய். பாய் 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 பாய். ஏய் வாடி. உங்களுக்கு பொறாம. சார் வந்துட்டேன் சார். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கீழே வந்து நில்லுங்க சார். வண்டி கண்டிஷனில் தான் சார். சரி சார். ஜெனி. என்னம்மா? சாப்பிட வா. அம்மா வெயிட் பண்ணுங்கம்மா. இப்போ வரியா இல்லையா? அம்மா ப்ளீஸ்மா, லாஸ்ட் லெவல் கேம்ல இருக்கம்மா. முதல்ல தான் வரேன். ஃபோனை கண்டுபிடிச்சோன்னு உதைக்கணும். ஃபோனை சார்ஜில் போட்டு விளையாடக்கூடாதுன்னு எத்தனை வாட்டி ஓட்டு சொல்லியிருக்கேன். குடுமா. என்னம்மா? அம்மா வா. ஐயோ என்னம்மா நீங்க? பசியே இல்லைம்மா. உனக்கு எப்பதான் பசிக்கும்? முதல்ல அந்த செல்போனை தூக்கி போடு. எப்போ பார்த்தாலும் கேம் கேம் கேம். இப்போ சாப்பிடு. வேற யாரு? உங்க புருஷன் தான். போய் அட்டன் பண்ணுங்க. உன்னை இப்போ சாப்பிடணுமா? ஹலோ. என்னையா தப்பு பண்ணும்? எங்களுக்கு ஏன் தான் இப்படின்லாம் நடக்குது? குழந்தையாவது காப்பாத்தியா? டாக்டர் பார்த்துட்டு இருக்காரு. நீ ஒன்றும் கவலைப்படாத. என்னை பொறுத்த வரைக்கும் கர்த்தனும் கந்தனும் ஒண்ணுதான். அழகான வாழ்க்கையை கொடுத்துட்டு அவசரப்பட்டுட்டான், பறிச்சுட்டான். ஒண்ணுக்கு ஒன்றும் ஆகாது. நீ தைரியமா இரு. லேப் ரிப்போர்ட், இசிஜி எல்லாம் பார்த்தாச்சா? பார்த்தாச்சு சார். மெதுவாக எந்திரிங்க. வெரி குட், குட் கேர்ள். ஓகே தானே? உங்களுக்கு ஒன்றும் இல்லை. சார் டாக்டர் உங்களை கூப்பிடுறாங்க சார். உள்ள போங்க சார். சார் உட்காருங்க. நிம்மி, குழந்தை கூட்டு வாங்க.
உங்கள் பேர் என்ன? ஜெனி. ஜெனி, சூப்பர் பேர். தேங்க்யூ அங்கிள். இவர் யாரு? என்ன டாக்டர் நீங்கள் எங்கள் அப்பா பார்த்து யாருன்னு என்கிட்டயே கேட்குறீங்க? நீங்கள் நிஜமான டாக்டரா இல்லை போலி டாக்டரா? அம்மா தாயே, நான் உண்மையான டாக்டர். என்ன நிமி? ஆமாம் சார். அவங்க சொன்னால் ஓகே தான். ஆமாம், உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? அங்கிள், எனக்கு விஜய் அங்கிள்லாம் ரொம்ப பிடிக்கும். விஜய் அங்கிளா? அப்போ உங்கள் அப்பா பிடிக்காதா? அங்கிள், எங்கள் அப்பாவுக்கும் விஜய் அங்கிள்னா ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அப்போ நீங்கள் சினிமா நிறைய பார்ப்பீங்க. ஆமாம் 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 ஆமாம். எங்க சினிமாவில் டைலாக் சொல்லுங்க. அவர் சொல்லி அடிக்கிறதுல கில்லி, சொல்லாம அடிக்கிறதுல திருப்பாச்சி, சொல்லியும் சொல்லாம சொல்லண்டு அடிக்கிறதுல அவர் சிவகாசி. அப்பா சார், சினிமாவில் பேசி நடிச்சவரை விட இந்த பொண்ணு நல்லா பேசுறா. ஓகே, உங்கள் பாட்டிமா உங்களுக்காக ரொம்ப நேரம் காத்திருக்காங்க. போறீங்களா? வா போலாம். டாக்டர், இவ்வளவு நேரம் நீங்க கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொன்னேன். இப்போ நான் கேட்குறேன், நீங்க பதில் சொல்லுங்க. ஓகேயா? ஓகே, கேளுங்க. டாக்டர், எங்க அம்மா எங்க டாக்டர்? சொல்லுங்க டாக்டர், எங்க அம்மா எங்க டாக்டர்? ஜெனிக்குட்டி, உங்கள் அம்மா உங்களை விட்டு எங்கேயும் போகல. உங்கள் அப்பா இருக்காருல்ல, உங்கள் அப்பா புள்ளே இருக்காங்க. ஓகேயா? நான் எங்க அம்மா கிட்ட பேசுறதுன்னா எப்படி டாக்டர் பேசுறது? அவ்வளவுதானே, உங்கள் அம்மாட்ட பேசினா தானே? ஆமா. இதை காதில் வச்சுக்குங்க. இப்போ உங்க அம்மா உங்ககிட்ட பேசுவாங்க. என்ன, அம்மா பேசுறது கேக்குதா? டாக்டர், நல்லா கேக்குது. எங்க அம்மா பேசுறது கேக்குது. தேங்க்யூ டாக்டர். ஓகேடா செல்லம். நிம்மி, ஓகே, நீங்கள் போய் பாட்டிமா பாருங்க. ஜெனியை வெளியே கூட்டு போங்க. வாமா. ப்ளீஸ் சிட் டவுன். அங்கிள், இனிமே நான் அம்மா கிட்ட பேசணும்னா எப்படி பேசுறது? நீங்க தான் செட்டோஸ்கோப்பை பிடுங்கி வச்சிட்டீங்களே. அவ்வளோதானே. இங்கே வாங்க, இதை பிடிங்க. உங்கள் அம்மாட்ட எப்போல்லாம் பேச நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் பேசுங்க. ஓகேயா? தேங்க்யூ டாக்டர். ராஜேஷ், டோன்ட் வரி. பயப்படுற மாதிரி ஒன்றுமே இல்லை. குழந்தை எப்பவும் போல் ஆக்டிவாக இருக்கும். என்ன, ஒரு நரம்பு சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன பிரச்சனை. டாக்டர், நோ, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. மருந்து மாத்திரையிலேயே ஒரு 3-4 மாதத்தில் சரி பண்ணிடலாம். குழந்தைய மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ராஜேஷ், தைரியம் போயிட்டு வாங்க.
இருமா அப்பா அது ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ, சொல்லு நிம்சி. எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். சொல்லு, என்ன விஷயம்? குழந்தை என்ன பண்றா? அவள் பசங்களோட பார்க்கில் விளையாடிட்டு இருக்கா. என்ன சொல்றீங்க? இல்லை, அவள் தான் விளையாடணும்னு ஆசைப்பட்டா, அதான் பார்க்குக்கு கூட்டிகிட்டு வந்தேன். ஐயோ, டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. அவளுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா எப்படி? நீ சொல்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நான் இப்போவே அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன். வாமா, வீட்டுக்கு போகலாம். அப்பா ப்ளீஸ் பா, கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போகலாம். வாமா, நம்ம வீட்டுக்கு போகலாம். நீங்க எனக்கு பெரிய பொம்மை வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்ல, இப்போ வாங்கி தாங்க. அப்பா நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீ இங்கே இருக்கணும், எங்கேயும் நவரக்கூடாது. சரியா? என்னையும் விளையாட்டுல சேர்த்துக்கோங்கடா. நீ என் கூட விளையாடணும்னா ராட்டினத்தை சுத்தி விடு, உன்னை நான் சேர்த்துக்கிறேன். சரி, ஆனா நீ என்னை விளையாட்டுல சேர்த்துக்கணும். என்ன, ஒரு டெடிபேர் பொம்மை கொடுங்க. கொஞ்சம் பெருசா கொடுங்க. இது இல்ல, இன்னும் கொஞ்சம் பெருசா கொடுங்க. ராஜேஷ், குழந்தை பேரில் ஏதாவது இன்சூரன்ஸ் பாலிசி போட்டிருக்கீங்களா? அப்படி ஒரு இன்சூரன்ஸ்லாம் போடல டாக்டர். குழந்தை பேரில் ஏதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு வச்சிருக்கீங்களா? அது அப்படி எதுவும் போடல டாக்டர். பேங்க் பேலன்ஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களா? சார், வெறும் 5000 ரூபா தான் சார் இருக்கும். 5000மா? சார், வண்டிக்கு கூட 3 மாசமா டியூ கட்டலை சார். நம்ம வாழ்க்கையில் வண்டி முக்கியம் இல்லை, ஆனால் குழந்தை ரொம்ப முக்கியம். ராஜேஷ், உங்கள் குழந்தை ஆப்ரேஷனுக்கு பாம்பேலேருந்து ஸ்பெஷல் டாக்டர் வரவழைக்கணும். அவர் நம்ம ஸ்டார் ரோட்டில் தங்க வைக்கணும். அப்புறம் அவரோட எல்லா செலவையும் நாம தான் கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, அப்புறம் ஆப்ரேஷன் அது இதுன்னு எல்லா பீஸும் சேர்த்து ஒரு 8 லட்சம் ஆகலாம். 8 லட்சமா? முதல்ல பணத்துக்கு நீங்கள் ரெடி பண்ணுங்க, அப்போ தான் ஆப்ரேஷனுக்கு நாங்கள் ரெடி ஆக முடியும். ஓகே? நாளெல்லாம் போராடும் வாழ்வேதான் விதியாகும். சாமிக்கு ஏழ தூரம்தான், பூமிக்கு நானே வாரம்தான். காலம் எதிர்காலம் எனக்கே எதிரானதா, தூரம் வெகு தூரம் அதுவே வழியானதா, விதியோடு
சாமிக்கு ஏழ தூரம்தான், பூமிக்கு நானே தொடர் கொலையில் ஈடுபட்டு வந்த குற்றவாளி போலீசிடம் சிக்கினார். பூதப்பாண்டி கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்ட கொலையாளி போலீஸ் காவலை எடுத்து விசாரிக்க நீதிபதி உத்தரவிட்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தாம்பரம் அருகே ஃபைனான்ஸ் கம்பெனி ஓனர் பல கோடிகளுடன் தலைமறைவு. பாதிக்கப்பட்ட மக்கள் அந்நிறுவனத்தை முற்றுகையிட்டனர். வா மாப்பிள வா. என்ன மாப்பிள டல்லா இருக்க? ஒரு பக்கு போடலாமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமாமா. அது என்னன்னா ஆஸ்பத்திரியில் என் பொண்ணு ஆப்ரேஷனுக்காக 8 லட்ச ரூபா கேட்குறாங்க. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதுதான் உன் பிரச்சனையா? விடியா, நான் இல்லை எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். வாயா உக்காரு. இது யாரு புதுசா? ஷோ மாமா, என் சூழ்நிலை தெரியாம எதுக்கு இங்க கூட்டு வந்திருக்க? மாப்பிள உன் திறமை உனக்கு தெரியாது மாப்பிள, எனக்கு தெரியும். உட்காரு. ஆட்டத்துக்கு எவ்வளவு அதை நீயே சொல்லு. மாமா, ஆஸ்பத்திரிக்கு பணம் தேவைப்படுது. போயிடலாயா? என்கிட்ட வந்துட்டேல, போயிடலாம். 10,000. இந்த விளையாட்டுல என் மாப்பிள கிங் இல்லையா? கிங்கா ஜோக்கரானே பார்க்கலாம். ஒரு லட்சம் வந்துருச்சு மாப்பிள. இனிமே நாம தான். அடுத்து 2 lakhs. என்ன மாப்பிள அப்படி போட்டுட்டான்? பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க? ஒண்ணு இல்லையா? எடு மாப்பிள, சொல்லிட்டே இருக்க. யார பார்த்து சவால் விடுறான்? எடு மாப்பிள, எடு 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 மாப்பிள. ஆஸ்பத்திரிக்கு வச்சு எடு மாப்பிள. அது தெரியுது மாப்பிள, சேர்த்து எடுக்கலாம் இல்ல, அதுக்குதான். யோ கையடியா? யோ விடியா? 3 லட்சம். இந்தா. யோ என்னயா? ஜெயிக்கிறது நாங்க தான். யாருக்கிட்ட?
எப்படி மாப்பிள நீ நெப்போலியன் மாதிரி ஓட்கா மாதிரி சப்புன்னு ஆயிராத மாப்பிள. இப்போ என்ன ஆயிருச்சு, உன் வண்டி சாவியை கொடு, வண்டி 3.5 லட்சம் போகும். அப்ப ஒரே கேம்ல மொத்த காசையும் அள்ளிடலாம். யோ மாப்பிள, மலையே தலையில விழுந்தாலும் கவலைப்படக்கூடாது மாப்பிள. இதுல ஜெயிக்கிறோம், ஹாஸ்பிட்டல்ல பணத்தை கட்டுறோம். மாப்பிள என்ன மாப்பிள யோசிக்கிற? டேய் சாமியை கொடுத்துருக்கடா. டேய் அவன் தான் என்ன மாட்டி விட்டு போயிட்டான்டா. டேய் என் குழந்தைங்க ஆபரேஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காடா. டேய் சாமியை கொடுத்துருக்கடா. டேய் பணம்டா. டேய் என் பணம்டா. டேய் வேளாண்ட டேய் விட்டுருக்கடா. டேய் என் பொண்ணாங்க ஆஸ்பத்திரியில் இருக்காடா. பொள்ளாச்சி சம்பவம் மாதிரி இந்த பொண்ணோட பாடியும் கரெக்டா டிஸ்போஸ் பண்ணிருங்க. வர வச்சது வைக்கிறதுக்குள்ளடா, வர வச்சுமே வேறடா. கரெக்டா செஞ்சுட்ட ஃப்ராங்க்லின். என் இடத்துக்கே வந்து ஏன் ஆளைய அடிப்பியாடா? போலீஸ் எங்களை ஸ்மெல் பண்ணிருச்சு. என் வண்டி என் பொண்ணு ஹாஸ்பிட்டல் சார். சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார். நான் சொல்றதை சரியா? டேய் கால்ல விடுறா. சார் விட்டுருங்க சார். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் சார். விட்டுருங்க சார். ஹீரோ நான் எழுந்து அடிக்கணும்டா. காலில் விடுவுற. உன்னை எதுக்கு இங்க வர வச்சிருக்க தெரியுமா? போதை பொருள் கடத்துறதுக்கு. என்னடா அப்படி பாக்குற? என் தோழியிலே போதை பொருள் கடத்துறது தான். உன் குழந்தைய ஆஸ்பத்திரியில தானே அட்மிட் பண்ணிருக்க. நீ பொருளை பார்ட்டிக்கிட்ட சேர்த்ததும் அவன் எனக்கு ஃபோன் பண்ணுவான், பொருள் கிடைச்சிருச்சுன்னு. நான் ஆஸ்பத்திரிக்கு ஃபோன் பண்ணி ஆபரேஷன் ஆரம்பிங்கன்னு சொல்லுவேன். எப்படி சார்? என் குழந்தைக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் சார்.
ஹலோ ஜெனி, நான் அம்மா பேசுறேன் ஐயா. இந்நேரம் வரைக்கும் குழந்தை உனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருந்தா, லைனே கிடைக்கல. இப்பதான் தூங்குனா ஐயா. அம்பட்டு பணத்தை நீ எப்படிதான் கட்ட போற? குழந்தை தனியா இருக்கா ஐயா, சீக்கிரம் வந்துறியா? நான் போயிடுதம்மா, நான் வந்துடுறேம்மா, காசோட வந்துடுறேன். எனக்கு வேற வழி தெரியல சார். பணத்துக்காக அழிஞ்சு பார்த்து முடியல. 8 லட்சம் ரூபா சார். நான் வேணும்னு பண்ணல சார். அதான் சார், என் குழந்தை எனக்கு உயிரோட வேணும் சார். அதுக்காக தான் சார் நான் ஒத்துக்கிட்டேன். என்னை தயவு செஞ்சு விட்டுருங்க சார். எவ்வளவு சார் போடணும்? 500 ரூபாய்க்கு டீசல் போடுங்க. ஏய், எதுக்கு நீ இறங்குற? யார் செக் பண்ணிட்டு வந்துடுறேன் சார். தெரியாம எல்லா கதையுமே சொல்லிட்டோம். ரூபா. இவன் தான் கில்லரு வண்டியில் இருக்கான்ல. சீக்கிரம் சீக்கிரம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு. யோ, காசை குடியா. காசு கேட்டா என்னென்னமோ பேசுற. இந்த வரேன் சார். ஏப்பா அந்த செக் புக் வச்சிருந்தேன் எங்கப்பா? இந்த வரேன் சார். யோ யோ ஏன் இவ்வளோ லேட்டு? சிகரெட் வாங்க போனேன் சார். அப்போ இது என்ன? சொல்லு சார். அது மறந்துட்டேன். எடு வண்டிய. ஏய், என்ன பதட்டமா இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அங்கிள், என்னம்மா சொல்டா. எங்க இந்த பாட்டி மாவு காணோம்? டேய், உனக்காக தாண்டா ஹார்லிக்ஸ் வாங்க போயிருக்கு. ஐயோ, இப்போ ஹார்லிக்ஸ் யாரு கேட்டது? நான் அப்பத்துலேருந்து கேட்டுருக்கேன். அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி தாங்கன்னு. ஃபோன் பண்ணியே தரல.
பேட் பாட்டிமா. அங்கிள், என்னடா நீங்க நல்ல அங்கிளா இல்ல பேட் அங்கிளா? அதை நீயே சொல்லிடு. இப்போ நீங்க அப்பாவுக்கு ஃபோன் போட்டு தந்தீங்கன்னா நீங்க குட் அங்கிள் இல்ல பேட் அங்கிள். இப்ப பார் அங்கிள் யாருன்னு உங்கள்கிட்ட நிரூபிக்கிறேன் பார். உங்க அப்பனை பிடிக்கிறேன் பார் பார். ஏய் ஹலோ. ஏப்பா போப்பா, நீயே உன் பிள்ளைகிட்ட பேசுப்பா. இந்தா நீயே உங்க அப்பாட்ட பேசு. எப்பப்பா வருவீங்க? இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களேப்பா. அவங்க பாட்டுக்கு வராங்க, ஊசிலாம் போடுறாங்கப்பா. பயமா இருக்குப்பா. அப்பா என் கூடயே இருங்கப்பா. நீ பயப்படாம இருடா, நான் சீக்கிரம் வந்துடுறேன். ஏன்பா வர வர என்கிட்ட சரியாவே பேச மாட்டேங்கிற? என்ன நீ தானப்பா நல்லா பார்த்துப்ப. என் கூடயே இருந்து என்ன நல்லா பார்த்துக்கப்பா. உன் பொண்ணு பாவலையா? வாப்பா. அப்பா என்னப்பா ஆச்சு உனக்கு? பேச மாட்டேங்கிற? அப்பா அப்பா. எல்லா செக் போஸ்ட்டுக்கும் இன்ஃபார்ம் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு சார். வர்கீஸ் இந்த காலை வந்துச்சாயா? கால் எதுவும் வரல சார். அந்த சைக்கோ பெருசாக புத்திசாலித்தனமா எல்லாருக்கும் வரல விட்டு ஆட்டிட்டு இருக்கான். ஆமாம் சார், ஆமாம் சார். அந்த கால் டாக்ஸி டிரைவர் வேற பிடிச்சி சரி சரி, நீ என்ன பண்ண போற? சார், இவனை நான் வண்டியில் பார்த்தேன் சார். உன் பேர் என்னையா? துரை சார். எந்த ஊர்? வில்லுக்குறி சார். என்ன வேலை செய்கிற? சேல்ஸ்மேன். இவன் 303. இவன் டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிட்டு ஸ்டேஷன் வாயா. அவனை பற்றி தெரிஞ்சா இன்ஃபார்ம் பண்ணு. ஓகே சார். யோ வாங்க வாங்க வாங்க. இந்த செக் போஸ்ட்ல போலீஸ் இருக்கு. பேசாம வண்டி ஓட்டணும். நீ என்ன காட்டி கொடுக்க நினைச்ச சொன்னது புரிஞ்சுதா? யோ அந்த வண்டி பாரியா சார். ஏய் லைசன்ஸ் எடு. வண்டிக்கு பின்னாடி என்ன இருக்கு? ஆப்பிள் இருக்கு சார். யோ நீ போய் பாரியா. சார் ஆப்பிள் தான் சார் இருக்கு. அது யாரு சார்? ஃப்ரெண்டு சார். குளிருக்கு போத்திட்டு படுத்திருக்காரு சார். யோ துணி எடியா, எடியா துணியா. நையா ஃப்ரெண்டுன்னு சொன்ன பொம்மை வச்சிருக்க. போறான். நீ கில்லாடிதான்டா. நான் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். நான் என்ன பண்றேன்னு உனக்கு தெரியும். ஒரு கொலைகாரன். நான் உனக்கு ஃப்ரெண்டா? சரியான சைக்கோவா இருக்கானே. சார் சொல்லு நிமி. அவர் பாவம் சார். யாரு? குழந்தை ஜெனியோட அப்பா. சாதாரண டாக்ஸி டிரைவர் சார். இப்போ அதுக்கு என்ன? பணத்தை பெருசா பார்க்காம நம்ம ஆப்ரேஷன் செஞ்சிடலாம் சார். நிமி, உனக்கு ஒரு 3-4 மாதம் சம்பள பாக்கி வச்சுட்டேன்னு வச்சுக்கோ. நீ 4வது மாதம் வேலைக்கு வருவியா? வரமாட்டேன்.
ஏன்னா மாத சம்பளம் 5000 வரலைன்னா உனக்கு பிரச்சனை. கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கும். இப்போ நம்ம நாட்டில் ஜாதி வச்சு பொழப்பு நடத்துகிறாங்க, மதத்தை வச்சு பொழப்பு நடத்துகிறாங்க, ஏன் தாய் மொழியை வச்சு பொழப்பு நடத்துகிறாங்க. இங்கே எல்லாமே வியாபாரமாக போச்சு. இன்றைக்கி நம்ம நாட்டில் டாக்டர் சீட்டு 75% எடுத்தவனுக்கு ஈஸியாக கிடச்சிருது, 85% எடுத்தவனுக்கும் ஈஸியாக கிடச்சிருது. ஆனால் 96-98% எடுத்தவனுக்கு பணம் கொடுத்தா தான் கிடைக்குது. டாக்டரே பணத்தால் தான் உருவாக்கப்படுறோம். இப்போ டாக்டருக்கு தகுதி படிப்பில் இல்லை, பணத்தில் தான். ஆட்டை விட்டு அது உசுறு பறிக்கிற கசாப்பு கடைக்காரன் கிலோ கறி 500 ரூபாய்க்கு விற்கிறான். அதில் 100 ரூபா குறைச்சி கேட்டால் கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். உயிரை பறிக்கிற கசாப்பு கடைக்காரனே 100 ரூபா குறைச்சி கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறான். டாக்டர் உயிரை காப்பாற்றுறவன் எப்படி ஒத்துக்குவான்? சரி, நான் உன் வழிக்கு வரேன். நீ சொல்றியே டாக்ஸி டிரைவர், அவன் வண்டியில் நான் ஏறுறேன். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு அவன் என்கிட்ட 350 ரூபா கேட்குறான். நான் 250 ரூபா தான் கொடுக்குறேன். வாங்குவானா? வாங்க மாட்டான். ஏன்னா அது அவனோட தொழில் தர்மம், இது என்னோட தொழில் தர்மம். முடிஞ்சால் அவனை 8 லட்சத்தை ரெடி பண்ணி சொல்லு. ரொம்ப பாவம் பார்த்துன்னு வச்சுக்கவே, அந்த 8 லட்சத்தை நீயே ரெடி பண்ணிடு. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? ஒரே மூட் அவுட்டாக இருக்க. சரி, பாட்டு கேட்போம். நல்லவன் நல்லவன் எனக்கு நானே நல்லவன், நல்லவன் 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 எனக்கு நானே நல்லவன். என்னையா இப்படி பயமுறுத்துற? எனக்கு இருக்க பிரச்சனை பார்த்ததுன்னு இந்த வீட்டை ஏற்றிக்கிட்டு மாட்டிக்கிட்டேனே. ஒரு நேரத்துக்கு அதை ஆஃப் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு சார். நல்லவன் வண்டியை இப்போ எதுக்கு நிப்பாட்டின? போயிட்டு சார். இப்படி தப்பிக்கிறது? ஆளை காணும். இப்போ எது போயிடணும் இது? நான் பார்க்குறேன். இந்த பம்மாத்து வேலைலாம் என்கிட்ட வேண்டாம். என்னை பார்த்தவனை நான் கொல்லாம விட்டதில்லை. நீ அதிர்ஷ்டசாலி. நீ என்னை இறக்கி விட்டுட்டா நான் உன்னை விட்டுறேன். தூங்கு மாமா, நல்லா தூங்கிட்டு இருக்காரு. நேரத்துக்கு அப்பா கிட்ட பேசணும்.
ச்சே, என்ன அப்பா ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாரு? ப்ளீஸ் எடுங்கப்பா. ஐயோ, இவர் வேற. எதுக்குடா பாண்டிய நிப்பாட்டின? தப்பிக்கலாம் ஏடா நினைச்சேன். கத்தியா என்ன மிரட்டுறியா? கொல்றியா? கொல்லு. டேய், நானும் 2 கொலை செஞ்சு வந்தேன்டா. நம்பலையா? நம்பல? வாடா, வந்து பாரா பின்னாடி. வாடா. பாரா, நல்லா பாரா. பாரா, இந்த கொலையெல்லாம் எதுக்கு செய்யற தெரியுமாடா உனக்கு? என் குழந்தைக்காகடா. சும்மா என்ன மாதிரி டார்ச்சர் பண்ற. நான் முதல்ல இந்த பாடியை எங்கேயாவது எடுத்துட்டு போய் டிஸ்போஸ் பண்ணிடுறேன். அப்புறம் நான் உன்னை செங்கோட்டை கிட்ட விட்டுடுறேன். அதுக்கப்புறம் நீ யாரோ, அப்புறம் நான் யாரோ. ஓகேவா? உள்ள பூச்சி மாதிரி இருந்துகிட்டு நீ கொலைகாரனா? நீ கொலைகாரனா? நீ கொலை பண்ணியா? ஒரு கொலைகார வண்டியிலையா ஒன்னா நான் டிராவல் பண்ணிட்டு வந்தேன். டேய், நீயா? உன்னதான்டா தேடிட்டு இருந்த. வாடா. என்ன தெரு தெருன்னு முழிச்சிட்டு இருக்க? வாடா. டேய், வாடா. பெரிய கொலைகாரன்னு சொன்ன, இப்படி நடுங்குற? பயந்தாங்கொல்லி. இப்பதான் நீ உண்மையான கொலைகாரன். அங்க போறா, சைக்கிள் நிக்கிறான். சைக்கிள் நிக்கிறான்டா. அவங்க நம்மள பாத்துட்டாங்க. வண்டி எடு. சீக்கிரம் போடா. ஏய், போடா போடா போடா. வண்டி எடு. அவங்கள பார்த்தா பாவமா இருக்கு. விட்டுற ப்ளீஸ். அத நான் தான் முடிவு பண்ணோம். என்ன வண்டியா? எடு எடு. ஃபாஸ்டா. சீக்கிரம் போ. போடா போ. சீக்கிரம். அவங்க என்ன பார்த்தாங்களா? என்ன கண்டுபிடிச்சாங்க. அவளை கொன்னே ஆகணும். போ. ஏண்டா, எங்க கேளுங்கடா, போங்கடா. சொன்னா கேளுங்கடா. விட்ரியா, எனக்கு பணம் கிடைக்கும். இவங்க தான் எனக்கு பணம் கொடுக்கணும். இவங்க என் கையாலேயே கொல்ல வச்சிட்டியே. எனக்கு யார் பணம் கொடுப்பா? என் குழந்தைய
எப்படியா காப்பாத்துவேன்? ஜெனி ஜெனி அங்கிள் வந்திருக்கேன் பாருங்க. சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? கொஞ்சோண்டு ஜூஸ் குடித்தேன். என்ன ஜூஸுடா? சார் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்தாச்சு. ஆப்ரேஷன் எமர்ஜென்சியாக பண்ணி ஆகணும். அவங்க அப்பா வந்தால் நல்லது சார். பாட்டிமாங்க பணம் புரட்டுறதுக்காக பக்கத்தூருக்கு போயிருக்காங்க சார். குழந்தை ரொம்ப வீக்காக இருக்கா. இப்போ உடனே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். எத்தனை நாள் ஹோல்ட் பண்ணுறது? ஒன்று பண்ணுங்க, உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரம் இங்கே வர சொல்லுங்க. சரிங்க சார். எப்படி பிள்ளைய பாருங்க சார். இனிமா நீ அடுத்த வீட்டுக்கு போ. ஓகே சார். என்னம்மா? அங்கிள், எங்கள் அப்பா கிட்ட அவ்வளோ பணம்லாம் இருக்காது அங்கிள். எங்கள் அப்பாவுக்கு அம்மா வேற இல்லை. நானும் இல்லாமல் போயிட்டேன்னா எங்கள் அப்பா பாவம் அங்கிள். டாக்டர், ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறீங்களா? சொல்லுடா, என்ன ஹெல்ப் பண்ணு? எனக்கு எங்கள் அப்பா வேணும் டாக்டர். எப்படியாவது ஆப்ரேஷன் பண்ணி என்னை காப்பாற்றிருங்க. நான் பெரிய பொண்ணாகி சம்பாதிச்சு உங்கள் காசை திருப்பி கொடுத்துறேன் டாக்டர். நான் எத்தனை கொலை பண்ணியிருக்கேன் தெரியுமா? பரவாயில்ல, என்ன நீ காப்பாத்திருக்க. ஒருத்தனை கல்லால அடிச்சு கொலை பண்ணிருக்க. இப்படி பயந்தவங்களி இல்ல, தைரியசாலி. உன் குழந்தையாவது உசுருக்கு போராடிட்டு இருக்கு. என் குழந்தை உசுறு போயிடுச்சுடா. நீ இங்க தான் ஸ்டே பண்ணணும். ஓகே ஓகே. வெல்கம். ப்ளீஸ் பி சீட்டட். தேங்க் யூ. இங்க வா. இவ தான் என்னோட பொண்ணு இன்பா. இவர் ரமேஷ் அங்கிள். ஹாய் சொல்லு. ஹாய். என்ன படிக்கிறீங்க? 4th ஸ்டாண்டர்ட். உனக்கு இவ்வளோ பெரிய பொண்ணு இருக்கா? என்ன? போய் கண்டினியூ பண்ணுங்க. ஓகே. தேங்க் யூ அங்கிள். இட்ஸ் ஓகே. ஹோம்வொர்க் முடிச்சிட்டியா? கொஞ்சம் இருக்குமா? ஓ அப்படியா, சரி ஓகே ஓகே. நீ ஹோம்வொர்க் எழுதிட்டு எனக்கு அங்கிள் கூட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. சரிம்மா. ஓகே பை. குட் கேர்ள். கம் இன். பிடிச்சிருக்கா? வீடு பிடிச்சிருக்கா? வீடு பிடிச்சிருக்கா? இந்த வீடு மட்டும் இல்ல, உன்னையும் பிடிச்சிருக்கு. ஹே, என்னடா நான் உன்னை நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். உட்கார். அப்புறம் காலேஜ்ல ஒரு மாதிரி ஜாலியா ஃபன்னா இருப்ப.
இப்போ என்ன ஒரு மாதிரியா இருக்கு? உன்னை பார்த்த உடனே மூட் அவுட் ஆயிடுச்சு. What do you mean? I mean எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால என்ன? ஹே, எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கா. என்ன? What happened? Hey, leave me. வாட் ஹேப்பன் பேபி? என்னாச்சுமா? என்னாச்சு சொல்லுமா? கடிச்சிட்டேன்பா. நாங்க குடிச்சிட்டியா? எங்க கம்மி? சுச்சோ. தேங்காய் போட்டா சரியாயிரு என்ன? மம்மி எங்கம்மா? அங்க அங்கிளும் மம்மியும் ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்காங்க. அப்படியா? சரி 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 வாங்க. ஹாய் டார்லிங். ஹாய். நான் சொன்னேன்ல என் ஃப்ரெண்ட் ரமேஷ் ஃபாரின்ல இருக்காரு. ஹி இஸ் ஹாய் வாங்க வாங்க உட்காருங்க. உட்காரு. ஓச்சோ வந்து போட்டலாம். தேங்காய் நேடுமா? அப்புறம் சொல்லுங்க, பிசினஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. ஓஹோ அப்படியா? ஃப்ரெண்ட் பார்க்கலாம். ஓ உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கா. ஓகே. குடும்பம் குழந்தை நாங்க கடிச்சிட்டா. காட்டுமா? இனிமே சரியாயிடும். என்னம்மா கோர்ட் ஒரு முக்கியமான கேஸ், அதை எப்படியாவது முடிக்கணும். சாட்சி சொதப்பிட்டே இருக்கு. வெக்குமா? சி பப்பி ஷேம் பப்பி ஷேம். சாப்பிடு. வேண்டாமா? சாப்பிடு. வேணாமா? கொஞ்சமா சாப்பிடுடி. வேணாமா? இப்ப எதுக்குடி வேணாங்கற? சாப்பிடுறி. விஷம் சாப்பிட்டா செத்து போயிடுவாங்கம்மா. அங்கிளும் நீயும் பேசிட்டு இருந்த நான் கேட்டம்மா. அம்மடி, நீ சாகணும். நீ சாகணும். நீ செத்தாதான் நாங்க சந்தோஷமா இருக்க முடியும். சாப்பிட மாட்டேன். சாப்பிட மாட்டேன். ஒண்ணு. அம்மா வேணாமா? குடி. 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 குடிடி. 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 என்னாச்சுமா? பேபி 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 என்னாச்சு? பேபி 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 கண்ணு திறந்து பாருமா. கண்ணு திறந்து பாருமா. பேபி என்னாச்சு? என் பொண்டாட்டி எனக்கு
எனக்கு செஞ்ச துரோகத்தினால்தான் கள்ளக்காதலுக்காக எந்த பொம்பளெல்லாம் கட்டின புருஷனுக்கு துரோகம் செய்யறாங்களோ அவங்கள தேடி தேடி கண்டுபிடிச்சு கொலை செஞ்சேன். சார் செக் போஸ்ட் தப்பு போய் யாருக்கு தெரிஞ்சுதா? அவன் அக்குஸ்டில சார் ட்ரங்க் அண்ட் டிரைவ் போலீஸ் பார்த்த உடனே ஓடிட்டான். ஆம்லெட் சொல்லியா? சாருக்கு ஒரு டபுள் ஆம்லேட், சாருக்கு ஒரு அபாயில், டபுள் ஆஃப் சொல்லியா? டபுள் அபாயில். இது வயதா குடவுனா உள்ள போய்கிட்டே ஒன்று கூட மிச்சம் வைக்க மாட்டா போல் தெரியுது, தொடச்சி வர போல் தெரியுது. சார் என்னையா? இன்னொரு கொலை நடந்திருக்கு சார். ஆமாம் சார், அது வேற யாரும் இல்லை, இன்ஸ்பெக்டர் வர்கீஸ். இவர் யோசிக்கிறது பார்த்தா மிச்சம் மீதி பார்சல் கட்ட சொல்லுவாரோ. என்ன உட்காருங்க சார். இதுங்க சார், அந்த போன அங்கே தான் இருக்கும், எங்கேயும் போகாது. சாப்பாடு மட்டும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. உட்காருங்க சார், சாப்பிடுங்க. இது சாப்பிடுங்க, சிக்கன் பீஸ் இது சாப்பிடுங்க சார், அது சூப்பராக இருக்கும். அது சாப்பிடுங்க, இது சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க சார். ருசியாக இருக்குல்ல சார்? சாப்பிடுங்க சார். இது சாப்பிட்டு பாருங்க சார், களிக்கு நம்பர் 1 இருக்கு சார். சாப்பிடுங்க சாப்பிடுங்க சார், சாப்பிடுங்க சார். நல்லா இருந்துச்சு சார். அடே கட்டோர் கஜா, நேற்று மத்தியானத்தில் நான் சாப்பிடவே இல்லைடா. இதையோது சாப்பிடுவோம். வந்துட்டேன் சார், வந்துட்டேன் சார். ஹலோ மேடம், உங்கள் ஆப்ரேஷனுக்கு பீஸெல்லாம் கட்டியாச்சு. சரிங்க டாக்டர். ஆனால் ஒன்று, நீங்கள் பெரிய பொண்ணாகி சம்பாதிச்சு என் பணத்தை திருப்பி கொடுத்துடணும். ஓகே? ஓகே. நாம் ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணிடலாமா? ஏயா? இல்லை டாக்டர், எங்கள் அப்பா வரட்டும். ஆப்ரேஷன் முடியறதுக்குள்ள அப்பா வந்துடுவார். ஓகேயா? அப்பா வந்ததுக்கப்புறம் ஆப்ரேஷன் போகலாம். சத்தியமே கொப்பரை படுத்தானா மல்லாக்க படுத்தானா மார்க்கெல்லாம் ஒரே மாதிரியே தெரியுது. கன்ஃபியூஸ். இந்த ரோடு எங்கே போகுது? லெஃப்ட்ல போன செங்கோட்டை சார், ரைட்ல போன தூத்துக்குடி சார். தூத்துக்குடி போக ஒரு டீம் ரெடி பண்ணிருங்க சார். ஒரு டீம் எங்க கூட வாங்க சார். என்னையா? தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ப்ராப்ளமா? அவங்க பார்த்துக்கோங்க. அது இல்லை சார், சாத்துக்குடி வாங்கி 3 நாள் ஆகுது. வீட்டில் கொடுக்க சொன்னீங்க, அதுக்குள்ளே மறந்துட்டேன். இந்த தூத்துக்குடி சொன்ன உடனே சாத்துக்குடி ஞாபகம் வந்து சார். ஒண்ணே ரைட்டர்கிட்ட சொல்லி ஆள் அனுப்ப சொல்லு, வண்டி எடுத்துட்டு போட்டோம். சரி சார். அதுக்குள்ளே புல்லட் யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா ஜெனிமா, தூங்கி எந்திரிச்சிட்டீங்களா? ஆப்ரேஷனுக்கு ரெடியா? டாக்டர், நான் தான் சொன்னேன்ல, அப்பா வந்ததுக்கப்புறம் ஆப்ரேஷன் வச்சுக்கலான்னு. இது யாரு?
எல்லா குழந்தைகளுக்கும் அப்பாவும் ஒன்று தான், அம்மாவும் ஒன்று தான். ஆப்ரேஷன் முடிகிற வரைக்கும் உங்கள் அம்மா உங்கள் கூடவே இருப்பாங்க. சொல்லுங்க சுந்தர். சார் அந்த பொண்ணோட வீட்டில் போய் பார்த்தேன் சார். அவங்க அம்மா மட்டும்தான் இருந்தாங்க. அதை விடியா, அந்த பொண்ணு இப்போ எங்கே இருக்கான்னு பாருங்க. தகவல் ஏதாவது கிடைச்சிருக்கா? சார் அந்த பொண்ணோட ஃபோன் நம்பர் மட்டும் தான் சார் கிடைச்சிருக்கு. சரி, அந்த நம்பர் எனக்கு மெசேஜ் பண்ணி விடு. சரி சார். சார் என்னையா பிரியாணி வாங்கி ரொம்ப நேரமாகி போய் சார். சாம்பிராணி ஆகிறதுக்குள்ளே சாப்பிடலாமா சார்? அங்கே ஒருத்தன் கைமா போட்டுட்டு இருக்கா, உனக்கு பிரியாணி கேட்குதாயா? ஆகிட்டான் சார். அப்போ அந்த பிரியாணி என்னதான் செய்யறது? நாய் பொடியா? அந்த வண்டியில் ஏறியா? கை கட்டினது வாய் கட்டல. 3 பொண்டாட்டி இருந்தும் பட்னி தான். இதான் சார் வாழ்க்கை. வந்துட்டு சார். அப்போ எனக்கு சாப்பாடு அவ்வளவுதான். போப்பா போ. ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் ஆண்டனி பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். யோ, நீ சொன்ன இடம் வந்துருச்சு, இறங்கியா? யோ, இறங்கியா? யோ, எதுக்கே இப்ப வண்டி சாவியை போடுங்கண்ணே? யோ, நான் கிளம்புனியா? குடியா வண்டி சாவிய? ஹாய், ஹலோ, சொல்லுங்க டார்லிங். ஹாய் டார்லிங், எங்க இருக்க? என்னாச்சு? வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். கார்ல வேண்டாம், நான் ஆட்டோல தான் வந்துட்டு இருக்கேன். இன்னும் 5 minutes I'll be there. ஓகே ஓகே. எவ்வளோ? ரமேஷ், ரமேஷ், என்னாச்சு ரமேஷ்? என்ன பாருங்க ரமேஷ். ஆச்சரியமா இருக்கா? நான் தான் உன்னோட முன்னாள் புருஷன். ஞாபகம் இருக்கா? இல்ல மறந்துட்டியா? எல்லாத்துக்கு காரணம் இவன் தானே. என்னை விட அவன் எதிரடி வசந்தவன். ஒன்னதான் வேண்டான்னு விட்டுட்டு வந்துட்டனே, மறுபடியும் ஏண்டா வந்தேன்னு பாக்குறியா? அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. நல்ல மனைவி வரம்னு சொல்லுவாங்க. ஆனா உன்னை நான் வரமா நினைக்கல, என் உசுரா நினைச்சேன். ஆனா நீ என்ன இதான் நினைச்சிட்டல. சதைக்கு ஆசைப்பட்ட சாக்கடையை அடைச்சி உசுர கொடுத்தாவது தான் குழந்தைய காப்பாத்த நினைக்கிறான் ஒருத்தன். ஆனா நீ என் குழந்தைய கொன்னுட்டியே. உன்னை என்ன பண்ணலாம்? ஒரு உயிரை எடுத்துட்டு இன்னொருத்தன் கூட வாழ்ந்துட்டு இருக்கியே. உனக்கு வெக்கமா இல்ல? சீ, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? அழுகி போற உடம்புடி இது. உயிரும் உடம்பும் ஒன்னா கலந்ததுதான் ஒரு நல்ல தாம்பத்தியம். அதுக்கு சாட்சி தான் குழந்தைங்க. அத போய் என்ன கொலை பண்ணியிருந்தா கூட என் ஆத்மா உன்னை மன்னிச்சிருக்கோம். ஆனா என்ன விட்டுட்டு குழந்தைய இது வேணா
அதாண்டி உன்ன மாதிரி எவ்வளவு பார்த்தாலும் வெறி கொலவெறி இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். இவன ஏய் தள்ளுறி உன் கண்ணு முன்னாடியே இவன் கழுத்தை அறுக்கிற. விட்டுறா இல்லனா இவளை கொன்னுடுவேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்டா, அவ என் உசிர்றா, அவளை ஒண்ணும் பண்ணிடாத, அவ என் உசிர்றா, அவளை ஒண்ணும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லு. பாத்தியா நீ என்னடா இவளை கொல்றது? நானே கொல்லதான் போறேன். டேய் இவளை நீ கொல்ல போறியா? கொல்லு 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 கொல்றா கொல்லு. இவ ரத்தத்தை நான் பார்க்கணும். இவளை காப்பாத்த நீ ஏன்டா துடிக்கிற? முதல்ல ஒன்ன போட்டு தள்ளுறா. அப்பார்ட்மெண்ட் ஆளையே கொண்டுட்டு எங்களை எவ்வளோ தூரம் அலைய வச்சேன். என்ன ஓடாம பாரு, ஓடி பிரியா. ஏய் ஓடாத, நில்லு நில்றா. ஏய் நில்றா. நேரம் நல்லா இருக்கு, அந்த சைக்கோட்டு தப்பிச்சிட்டு. ஹாய் அப்பா. போலாமாமா? போலாம்ப்பா. தேவதை வெண்ணிலவுக்குள் கூடி வந்து பூமியில் அவதரித்தாள். இனி நாளும் இங்கு ஒளிமயம்தான், சிறு மின்மினி கண்ணசைத்தாள். மொத்த பூமியும் நமக்குள்ளே அனுதினம் சுழல்கிறதே.